டிசம்பர் 1st ஒரு முழு மனுஷனா மாத்திர நாள் நான் சொல்லுவேன். ஓகே, ஜஸ்ட் லைக் ஓகே ஃப்ளட்ஸ் வந்துச்சு, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிலாம் இருந்தோம். ஒரு இன்சிடென்ட்டை பார்க்குற வரைக்கும் இப்போ நம்ம படுத்தோம்னா நாளைக்கு காலை எந்திரிக்கும் போது என்ன நியூஸாக இருக்கும்னு பார்த்தா when you like forecasting it was a very bad newsன்றதை என்னால் இமேஜின் பண்ண முடிஞ்சது. ஒரு உயிரை கூட காப்பாற்றினா கூட பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சி தான் அந்த மிஷினை பண்ணது. அவங்களாம் வேலையும் கிடையாது, தேவையும் கோல்டு செயின்ஸ்லாம் மாட்டிருந்தாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுருந்தாங்க. அவங்களே வந்து பிடுங்க ஆரம்பிச்சுன்னா லைக் எஃப் டு வரி, அதாவது அவ்வளோ ஒரு ஸ்டார்விங் சுச்சுவேஷன் அவங்க இருந்தாங்க அப்படின்றதான் அர்த்தம். ப்ரெக்னென்ட் லேடி அவங்கள காப்பாற்றுறது, பிகாஸ் அவங்க மட்டும் இல்லை, ஒரு 4-5 ப்ரெக்னென்ட் லேடி நாங்கள் ரெஸ்கியூ பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு காமிச்ச ட்ரிபியூட் இட் வாஸ் லைக் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்டட். அது ஒரு பெரிய விஷயம். நவம்பர் 17 to December 7 அந்த 20 நாள் டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம் மை லைஃப்ன்ற மாதிரி நான் சொல்லுவேன். இட் ஆல் ஸ்டார்டட் ஆன் 17th of November. ஒரு சின்ன ஃப்ளட் அப்போ ஆச்சு. அதான் முதல் தடவை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணது ஃப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததில்ல சென்னையில். ஸோ அப்போ நானும் வந்து இந்த சென்ஸ் நானும் என் டீமும் நாங்கள் வந்து ஓகே ஜஸ்ட் லைக் ஓகே ஃப்ளட்ஸ் வந்துச்சு, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிலாம் இருந்தோம். ஒரு இன்சிடென்ட்டை பார்க்குற வரைக்கும் அந்த இன்சிடென்ட் என்னன்னா எக்மோர் லைக் அந்த ஒரு மதர் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஷி வாஸ் ஃபீடிங். அதை பார்க்கும்போது என்னடா ஷி வாஸ் நாட் லுக்கிங் ரொம்ப போராகவும் தெரியல. அவங்களுக்கே இப்படி சூழ்நிலை, அதாவது வந்து அவங்க ரோட்டில் வந்து ஒரு பால் கொடுக்குற நிலைமை ஆச்சுன்னா இப்போ உண்மையாலே ஸ்லம் கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போதான் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஒரு தாட்டு. சரி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு அப்போ தான் முதல் தடவை தோணுச்சு. சொசைட்டிக்காக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்ற முதல் தடவை தான் எனக்கு தோணும்போது ஓகே நமக்கு என்ன ஒரு 2 ஃப்ளாட் இருக்கு, கொடுக்கலாமே, கொடுத்தா ஒரு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஆகாது, ஒரு 10 பேராக நம்ம வந்து இருந்து சேவ் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி வந்து ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களோட நேரடி தொடர்பு இல்லை, பட் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா இட் வில் பி ஏபிள் டு ரீச் இந்த மாதிரி ஒரு தாட் தான். ஸோ அப்படி போடும்போது உண்மையாலே ஒரு 5 லேடிஸ் ஆக்சுவலி அவங்க வெளியூர்லேருந்து வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ரீச் ஆச்சு, அவங்க வந்தாங்க. பட் அதோட மேஜிக் என்னன்னா 300 பேர் தேவர் அபவுட் டு கிவ் த இன்வென்ட்ரி, அதாவது ஒரு 300 பேர் வந்து நாங்களும் வீடு தரோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி ஒரு 1500 பேருக்கு வந்து நாங்கள் அக்காமடேட் பண்ண முடிஞ்சது. ஸோ அது வந்து ஒரு சின்ன வைரலாகி ஆல்மோஸ்ட் எல்லாருமே வீடு கொடுக்க வந்து எல்லாருமே ஒரு மண்டபத்தை ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி வந்து சென்னைக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அந்த ஒரு மினி ஃப்ளட்ஜே கிரியேட் ஆச்சு. அது வாஸ் ஃபர்ஸ்ட் ஹோப். டிசம்பர் 1st ஒரு முழு மனுஷனா மாத்திர நாள் நான் சொல்லுவேன். ஸோ அப்போ வந்து முன்னாடி நம்ம வீடு வழங்கினால சில பேர் வந்து இதுக்கும் டூ சம்திங் அப்படின்ற மாதிரி நினச்சி நிறைய பேர் மெசேஜ் கால்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அது அப்பாற்பட்டு லாட் ஆஃப் பப்ளிக் மெசேஜஸ் வந்து வைரலாக போயிட்டு இருந்துச்சு. கால்ஸ்லாம் அதாவது காப்பாற்றுங்க, அங்கே தனியாக இருக்கும், எங்களுக்கு 8 மாதம் குழந்தை மாடியில் நிற்கிறோம், அந்த மாதிரி ஏகப்பட்ட மெசேஜஸ். ஸோ ஃபைன், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். பட் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெரிய ஸ்டெப் எங்கே வந்து நாங்கள் பார்க்கல. ஒரு 2-3 ப்ரைவேட் கம்பெனிஸ் பண்ணாங்க. பட் அவங்களை செக் பண்ணும்போது லைக் நாங்கள் இந்த ஏரியாவுக்கு தான் பண்ணுவோம், இந்த மெயின் ரோட் தான் பண்ணுவோம் அப்படின்னு. பட் ரியல் ப்ராப்ளம் அந்த கிரவுண்ட் வாஸ் லைக் அந்த சந்தில் அந்த உள்ள டீப்பில் தான் வந்து 8 feet of water 12 feet of water ஸ்ட்ரீமிங் வாட்டர்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன இப்போ சொல்யூஷன்? அப்போ அங்கே இருந்தாலும் கால்ஸ்லாம் வருது, என்ன சொல்யூஷன் பார்க்கும்போது எதுவும் தெரியல. சரி இப்போ மணி ஒரு 9 மணி 8 மணி இருக்கும். இப்போ போய் நம்ம படுத்தோம்னா நாளைக்கு காலை எந்திரிக்கும் போது என்ன நியூஸாக இருக்கும்னு பார்த்தா when you like forecasting it was a very bad newsன்றதை என்னால் இமேஜின் பண்ண முடிஞ்சது. இதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே, இந்த ப்ராப்ளத்துக்கு we have to solve something அப்படின்ற போது ஓகே ஃபைன், என்ன தேவை இப்போதைக்கு ரெஸ்கியூ பண்ண என்ன தேவை, போட்ஸ் அப்படின்றத முடிவு பண்ணோம். க்ளோஸ் ஃப்ரெண்ட் முசாஃபர்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா நான் வந்து நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம். ஸோ எங்கே வந்து போட்டோட அவைலபிலிட்டிஸ்லாம் இருக்கும், இந்த டைமுக்கு எப்படி வருவாங்களா அப்படின்ற ஒரு சின்ன பயமும் இருந்தது. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி அடையார் போனோம். ஸோ அடையார் போகிற வழியே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது எங்களுக்கு. எப்படின்னா கார் பேனட் வரையும் ஒரு அளவுக்கு போகிற அளவுக்கு தண்ணி இருந்தது. ஆனால் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு சோர்ஸ் இல்லை எங்களுக்கு. வந்து ஒரு வண்டி, ஒரு எய்ச்சர் இந்த மாதிரி ஒரு வண்டி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணாதான் அதில் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் ரோட்டில் எங்கேயா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையார் ரோட்லேயே போயிட்டு நின்றுட்டு ஸோ வர வண்டியை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். சரி நீங்கள் வரீங்களா, கொஞ்சம் அது வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஊரை பக்கத்தில். இது மாதிரி நிறைய பேர் ரொம்ப அவங்க ஃபேமிலிலாம் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. சரி அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷனை புரிய வச்சோம். அப்படி இருந்து வந்து நிறைய பேர் ஒத்துக்கல. அங்கிருந்து கோயம்பேடு அப்படியே வர வழியிலே அப்படியே ஒரு வண்டியாக ட்ரை பண்ணிட்டு வந்தோம். எங்கேயுமே கிடையாது, எல்லாத்துலேயுமே கோயம்பேடு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே நிற்கிற ஒரு கர்நாடகா வண்டியில் வந்து ஒரு டிரைவர் வந்து தூங்கிட்டு இருந்தார். அந்த டைம் அவருக்கு வந்து லாங்குவேஜ் வந்து அந்தளவுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து புரியல. ஸோ அவர் சொல்லி புரிய வச்சோம். அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்சு அங்கேருந்து அவரை கூட்டு போய் அடையாரில் போய் போட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஊரை பக்கம் ஒரு 4 o'clock 4:30 போல போய் ரீச் ஆகும். என்ன ஒரு ஹர்ட்டிங்கான விஷயம் அப்படின்னா சொன்னதை ஆட் பண்ணோன்னா, நான் 11 o'clock போஸ்ட்டை போட்டேன். அதாவது ஃபேஸ்புக் வாஸ் ஒன்லி சோர்ஸ் டு திஸ் பீப்புள் அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்த ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டை போட்டேன். இந்த மாதிரி லவ் போட்ஸ் வந்து ஒரு ரெஸ்கியூ வருது, வில் டேக் கேர் ஆஃப் இட், நீங்கள் எங்கே இருந்தாலும் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் அவ்வளோ பெரிய பேனிக் நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். போட்டேன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அதாவது மாதிரி லா இருக்குது, 11 to 5 நான் ஓட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு இந்த பக்கம் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. என் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க.
இந்த பக்கம் போட்மேனும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சிபி கன்வின்ஸ் தான், அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே நம்ம எதாக இருந்தாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு 11 to 3 we were just giving hope. அதாவது ஒரு ஹோப் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். நாங்கள் வருவோம் நிச்சயமா வருவோம், டோன்ட் லெட் யூ ஹோப் டவுன், அந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்துட்டே இருந்தோம். அதுவே அவங்களை நிற்க வச்சது நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த இடத்துல நாங்கள் போனதை விட அந்த ஹோப்புனால அவங்க எங்களுக்கு நம்பி இருந்தது வந்து பெரிய விஷயம். அது ஒரு எங்களுக்கு தெரிஞ்சு அதுதான் நாங்கள் பண்ணது பெரிய விஷயம் நான் நினைப்பேன். பிகாஸ் அது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அது. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி லாரிஸ் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் போயாச்சு ஊரை பக்கத்தில். அப்போதான் வந்து எங்கள் ஆக்ஷனே ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ரம் 4:15 in the morning டில் நான் அந்த நைட் ஒரு 9:30 9:45 வரைக்கும் இந்த ஏரியாஸ் ஆஃப் ஊரப்பாக்கம் அண்ட் முடிச்சொல்ல ஆரம்பிச்சது. சில விஷயங்கள் பண்ண முடியல, அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்தது. பட் இருந்தாலும் நாம் போயிடக்கூடாது, விட்டுறக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு. அதாவது ஒரு உயிரை கூட காப்பாற்றினா கூட பெரிய விஷயமே அப்படின்னு நினச்சி தான் அந்த மிஷினை பண்ணது. ஸோ அப்படி பண்ணும்போது தான் ஏகப்பட்ட மேஜிக்ஸ்லாம் நடந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ப்ரெக்னென்ட் லேடி அவங்கள காப்பாற்றுறது. பிகாஸ் அவங்க மட்டும் இல்லை, ஒரு 4-5 ப்ரெக்னென்ட் லேடி நாங்கள் ரெஸ்கியூ பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு காமிச்ச ட்ரிபியூட் இட் வாஸ் லைக் ஐ டென்ட் எக்ஸ்பெக்டட். அது ஒரு பெரிய விஷயம். இவங்க எப்படின்னா ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட ஷி வாஸ் ஆக்சுவலி ஹோல்டிங் ஆன் டு அ ட்ரீ. ஷி வாஸ் ஒரு மரத்துக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவர் இன்னொருத்தர் வந்து அந்த அவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கூட இன்னொரு ஃபேமிலி ஏதாவது இருந்தாங்க. அந்த ஐ கேன் பார்க்க முடியுது இன்சிடென்ட்டை. ஃபோனும் ஒரு சின்ன லைட் ஷோ வச்சு ஷி வாஸ் லைக் பண்ணிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க. கத்துற சவுண்ட் கூட கேட்கல. பட் இந்த லைட் வச்சு பார்க்க முடியுது எங்களால். அந்த போட் மேன் தான் காமிச்சாரு, இந்த மாதிரி எங்க பாருங்க இந்த மாதிரி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ என்னாச்சுன்னா நாங்கள் இப்படி போயிட்டு இருந்த போட்டு இந்த இடத்துல இருக்காங்க, இப்படி போயிட்டு இருந்த போட்டு அவங்க பார்த்துட்டு சரி திருப்பலான்னு சொல்லிட்டு திருப்பும்போது வாட்டர் வாஸ் ஃப்ளோயிங் லைக் திஸ். அப்போ வந்து திருப்பும் போது போட் கவுந்துருச்சு. கவுந்தோடனே அவங்க 3 பேர் ஸ்விமிங் தெரியும். ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், எனக்கு எந்த ஸ்விமிங் தெரியாது. நான் வந்து என்ன பண்ணுறது இல்லை, சரி நம்ம இதை அவ்வளோதான் போல அப்படின்னு நினைக்கும் போது அவர் சத்தம் எப்படி போஸ்ட்டை பிடிச்சி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டேன். பை காட்ஸ் கிரேஸ் ஐ வாஸ் லைக் ஏபிள் டு ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து அவங்கள பிடிச்சி உள்ளே கொண்டு வந்தாச்சு. அவங்க அந்த ப்ரெக்னென்ட் லேடி அப்புறம் அந்த மோகன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ளே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு என்ன ஃபிஷர்மேன் தூக்கி உள்ளே வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க இடத்துல தான் உள்ளே வந்தேன். அப்போ வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க வந்து ப்ரெக்னென்ட் லேடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரெக்னென்ட் தெரியாது. அதே மாதிரி அவங்க எத்தனை மாதம் ப்ரெக்னென்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியாது. பட் லைக் வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப மூச்சு வாங்கினாங்க பயங்கரமாக. ஸோ இது வந்து இஸ் நாட் ரைட் அப்படின்னு. ஏன்னா ஒரு ப்ரெக்னென்ட் வந்து இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாட் ரைட்னு சொல்லிட்டு ஓகே வி ஷுட் டைவர்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மோகன்றவர்கிட்ட ஷேர் அ ஷார்ட் ஸ்டோரி லைக் பணத்தை பட்டு வி ஹேவ் டு ஷேர் அப்படின்னு. வி ஹேவ் டு ஷேர் வித் த ஒன் ஹூ கேனாட் பே பேக். அப்போ தான் வந்து தேர்ஸ் அ வேல்யூ ஃபார் மணி, இல்லைனா மணி ஜஸ்ட் பே பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு சொன்னேன். அதை ஒரு கதை மாதிரி சொன்னேன். கதை மாதிரி சொல்லும் போது அவங்க லிசன் பண்ணி அவங்களும் வந்து அந்த மூச்சு திணறல் போய் ஷி கேவ் அ ஸ்மைல் லாஸ்ட்டாக. அந்த இடத்துல வந்து வி ட்ராப் தேர் அண்ட் வி ட்ராப் தேர் சேஃப் நியர் அ பிரிட்ஜ் அண்ட் வி கேம் பேக். அடுத்த நாள் பார்க்கும்போது எல்லாருமே என்ன சென்னையை மட்டும் பார்க்குறாங்க, கடல் நியூஸ் லைக் டோட்டலி லெஃப்ட் அவுட்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் லாட் ஆஃப் ஹெல்ப்ஸ் ஸ்டார்ட் போறீங்க. அதாவது நிறைய பேர் வெளியூர்லேருந்து, பெங்களூர், டெல்லி, புனேலேருந்து, நம்ம ஊர்லேருந்தே சரி லாட் ஆஃப் வாலண்டியர்ஸ் கேம் இருந்தாங்க. எல்லாருமே சென்னையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே சென்னை ஆல்மோஸ்ட் சேஃப், இப்போ கடலூர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் கடலூர் போய் தங்கினேன். என்னோட டீம் அங்கே வந்து ஒரு 3 days தங்கினாங்க. அங்கே ஒரு 2 boats அனுப்பிச்சு வச்சோம். அப்போ வந்து மை ஃப்ரெண்ட் வாஸ் லைக் வாலண்டியரிங் தேர் அண்ட் வாஸ் லைக் ஹெட்டிங் த டீம் முசாஃபர். ஸோ அங்கே வந்து மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து அவைலபிலிட்டி இல்லாமல் இருந்தது. எல்லாருக்கும் வந்து எல்லாம் வீட்டில் இருக்காங்க, ஆனால் வந்து ஃபுட்டு வந்து போய் சேரல. ஸோ அங்கே வந்து ஒரு 10,000 ஃபேமிலிஸ்க்கு வந்து நம்ம ஃபுட் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணுவோம் ஃபுட். ஸோ ரெஸ்கியூ நடந்துருந்துச்சு, இந்த ஃபுட் சப்ளையும் வந்து நடந்துருச்சு. யாருக்கு வந்து இந்த எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் ஃபுட்டை எடுத்துகிட்டு போகும்போதே தேவை லைக் புல்லிங், அதாவது புல்லிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களோட தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எவ்வளோ அதாவது அவங்கலாம் வேலையும் கிடையாது. தேவையே கோல்ட் செயின்ஸ்லாம் மாட்டிருந்தாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுருந்தாங்க. அவங்களே வந்து புடுங்க ஆரம்பிச்சுன்னா லைக் வி ஹேவ் டு வரி. அதாவது அவ்வளோ ஒரு ஸ்டார்விங் சிச்சுவேஷன் அவங்க இருந்தாங்க அப்படின்றதான் அர்த்தம். அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அவங்க ஸ்டார்விங்கும் போது அந்த பசி அவங்களோட செய்ய வச்சுது. ஸோ அதுதான் வந்து லைக் இதுக்கு மேலே சென்னைக்கு மேலே நம்ம கடலூருக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்துல ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆக்சுவலாக ஸோ அங்கேயும் ஒரு 10,000 ஃபுட் ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் டே சப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakh rupees ஒர்த் கிராசரிஸ் அந்த இடத்துக்கே நம்ம பண்ணி ஒரு 2-3 days முடிஞ்சு என்னோட டீம் அங்கே வந்து கடலூர் வந்து பேக் டு சென்னை. ஸோ திஸ் November 17th to December 7 அந்த 20 நாள் டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம் மை லைஃப்ன்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ நாள் நம்மளுக்காக மட்டுமே ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளுக்கு மட்டுமே பணம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பணம் என்னோட வி ஹேவ் டு க்ரோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இனிமேல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வி ஹேவ் டு கான்ட்ரிபியூட் டு சொசைட்டின்ற மாதிரி ஐ ஹவ் டிசைட். ஸோ மாஸ் கம்யூனிட்டிஸ் லைக் ஃபார்மர் கம்யூனிட்டி, இந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, இந்த ஆட்டோமேன், இந்த மாதிரி ஆளுங்க லைஃப்லாம் இன்னும் டவுனாகவே இருக்குது. ஸோ அதுக்காக வி ஹேவ் டு ஒர்க், வி ஹேவ் டு பிரிங் த லைஃப், வி ஹேவ் டு கிரியேட் அ வேல்யூ. அவங்க வாழ்க்கையில் ஒரு மேக் அ சேஞ்ச் என்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கோம். வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். இந்த நெக்ஸ்ட் 2 to 3 years we should be able to design it.